ஹீரோயின்: அம்மா, அதுக்கு தான் நீ எனக்கு மாமியார் இல்லாத வீட்டுக்கு கட்டி கொடு. எதுக்கு எடுத்தலும் தீட்டிட்டே இருக்க, நீ ரொம்ப மோசம் போ மம்மி. சிவகாமி: அடியே, இந்த மம்மி அம்மி சொல்லுற வேலை வச்சுக்கிட்டாத அழக அம்மான்னு சொல்லு, இல்ல என்ன கூப்பிடத்த பாத்துக்கே. ஹீரோயின்: சரி சிவகாமி, இனிமே உன்ன சிவகாமி அப்படின்னு சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சிவகாமி: அழ கழுத நில்லு, இன்னக்கு அந்த பேசுற வாய உடைக்க. அப்படி பேசிட்டு வாசல் வரைக்கு ஓடுறாங்க. ஹீரோயின்: ஐ அக்காக. ஹீரோயின்: அக்கா, எரும பாத்து வா, கீழ விழுந்துராத. ஹீரோயின்: அக்கா, என்ன இது கால காத்தால, மாமா எங்க, என் செல்ல குட்டி அப்பு எங்க? ஹீரோயின்: அக்கா, ஆரமாங்க. ஹீரோயின் பெயர் ஆரோஹி. இது ஃபாஸ்ட் காலை, இல்ல மதியம். அப்புறம் உள்ள உங்க மாமா அப்புவும் பஜ்ஜிய சம கட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஆறு. அஞ்சலி. ஆறு அக்கா பெயர். அக்கா, என்ன திடீரென வந்து இருக்க? அஞ்சலி: அடி வாலு, இந்த அக்கா இல்லாமல் உன் கல்யாணமா? அதா ஓடி வந்துட்டேன், வழியே விடு. ஆறு. அக்கா, யாருக்கு எனக்கு கல்யாணமாட? அஞ்சலி: எதுக்கு இப்படி வாய திறந்துட்டு இருக்க, உள்ளவா. ஆறு. அம்மாமா அடிக்கோடு. சிவகாமி: எதுக்கு இப்படி சுந்திக்கிட்டு இருக்க, உனக்கு தான் வரும் வெள்ளி கிழமை கல்யாணம். நம் நாளைக்கு மதியம் சென்னை போறாம், வேற எதாவது தெரியன்னு நினைச்சா உன் அப்பா கிட்ட கேட்டுக்கே. ஆறு. அம்மா, நான் இப்போம்தான் கலோஜ் முடிச்சுருக்கே, வேலைக்கு போனும், என்னுடைய ஆசை என்ன ஆவுறாது. அதுவும் இல்லாமல் நாளா கழித்து கல்யாணம் அப்படின்னு அசல்ட்டா சொல்லுற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணலாம் வேண்டா பாத்துக்கே. சிவகாமி: இங்க பாரு, இது மாப்பிள்ளை போட்டோ பாக்க சூப்பரா இருக்காரு, ரொம்ப நல்ல எயன், அதான் சோத் இசின்ஸ் லெஸ் ஜென்ஸ் டென்தனா இருக்க, அதனால் வரும் வெள்ளி கிழமை கல்யாணம் வைக்கம். அப்படி இல்ல சவரசத்துக்கு கல்யாண நடக்கவதாம், நான் இந்தீர் ஏற்பாடுமாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெரிய பணக்காரங்கட்டும் இல்லாமல் நசுங்குளைமுள்ளவங்க, அப்புறம் நீ ஆசப்பட்ட மாதிரி உன் கல்யாணம் முடிந்த பிறகு வேலைக்கு அனுப்புவாங்க. அம்மாவும் அப்பாவும் எது பண்ணாலும் நீ நல்லா இருக்கன்னு நான் நினைப்போம். அப்பா உன் நம்பி வாக்கு கொடுத்துட்டாரு, அதுக்கு ஏந்தால் நடந்துக்கே. சரியா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா செல்லம், அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க. ஆறு. அம்மாட்டுஸ். சிவகாமி: போ கண்ணா, போயிட்டு சாப்பிட வா. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து கிட்டு இருக்காங்க. அஞ்சலி: ஆறு, வா சாப்பிட, அப்பா வந்துட்டாங்க. ஆரோஹி வரா கீழே இறங்கி. சிதம்பரம்: ஆறு அப்பா. டேய் கண்ணா, அம்மா எல்லா சொன்னாலடா. ஆறு: சொன்னாங்க அப்பா. சிதம்பரம்: அப்பா என்ன பண்ணாலும் உன் நல்லத்துக்கு தா பண்ணுவேன், சரியாமா? ஆறு: உம்மம். அரவிந்த்: ஆறு மாமா. டேய் ஆறு, நானு விசாரித்து விட்டோன், மாப்பிள்ளை நல்ல குணம் தா சொன்னாங்க, நீ எதை நினைத்து கவலை படாமல் இரு, சரியா? ஆறு: உம்மா, நான் ரூமுக்கு போற. அஞ்சலி: இரு, நானும் வர, உன் ட்ரெஸ் எடுத்து வைக்க, சரியா? இரண்டு பேரும் மேல ஆறு ரூம்க்கு போறாங்க. சிவகாமி: பிள்ளை மூஞ்சே சரி இல்லங்க, நம்மா அவசர பட்டுட்டோமே, பயமா இருக்குங்க. சிதம்பரம்: அப்படி இல்ல சிவகாமி, நம்ம பெண்ணு குணத்துக்கு நல்ல இருப்பா. அரவிந்த்: கவலை படாமல் இருங்க அத்தை, நம்ம ஆறு நல்லா இருப்பா. சிவகாமி: சரி மாப்பிள்ளை, இன்னும் நல்ல சாப்பிடுங்க. அரவிந்த்: மமம். மாமா, நாளைக்கு முக்கியமானவங்களுக்கு மட்டும் கூட கூட்டிட்டு போல மாமா. சிதம்பரம்: சரி மாப்பிள்ளை. ஆரோஹி பத்தி இன்ட்ரோ. பார்க்க ரொம்ப அழகு இல்லனாலும் ரொம்ப தங்கமான பெண்ணவ், இப்போம் கலோஜ் முடித்துவிட்டு மாதம் வீட்டில் இருக்கா. இவளுக்கு நல்ல வேலைக்கு போய் வீட்டில் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி நெடுக்கணும் ஆசை. இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டானு சகி அப்படின்னு 2 ஃப்ரெண்ட். இதுல சகிக்கு 2 மாதத்தில் கல்யாணம். அப்புறம் அப்பா விவசாயம், அம்மா ஹவுஸ் வைஃப். அக்காவும் ஹவுஸ் வைஃப் தா. இவ அக்கா லவ் மேரேஜ் தா. அத்தை பையனா கல்யாணம் பண்ணிட்டா. மாமா போலீஸ் ஆஃபீஸர். இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கா, படிக்கா. பெயர் தர்ஷன். இது தாங்க இவளுடைய குட்டி குடும்பம். ஆரோஹி காரக்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாயாடி, எல்லாத்துக்கும் டக்குன்னு பிடித்த விடும். இவள சிக்கராம் எல்லா இடத்தில் ஒட்டிக்கிடுவா, ரொம்ப ஜொல்லியான காரக்ட. அதானால் என்னோவோ இந்த கடவுள் இவளுக்கு பல கஷ்டத்தை கொடுக்க போறார். இவ பசங்க அப்படின்னா அவ்வளவா பிடிக்காது, ஏன்னா ஆறு அதிகமா பாய்ஸ் கிட்ட பேச மாட்டா. பட் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும். எல்லா வேலையும் யாசியா பண்ணிருவா, சமையல் கூட.
நல்லா பண்ணுவா. அழுதா கூட யாருக்கும் தெரியாமல் தான் அழுவா. ஆனா அடுத்தவங்க அவ முன்னாடி அழுதா உடனே சிரிக்க வச்சிருவா. ரொம்ப சின்ன பெண்ணு மாறி நடந்துக்குவா. மொத்தத்தில் எல்லாருக்கும் இவனா பயங்கர இஷ்டம். ஞாயிற்று வீட்டில் தர்ஷ். ஐ சித்தி, உனக்கு நாளைக்கு கல்யாணமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. ஆனா எனக்கு சந்தோஷமா இல்லடா குட்டி. எல்லாரும் என்ன சீசுகிரமே வீட்டை விட்டு கிளப்பி விடுறீங்க. தர்ஷ். அப்படிலா இல்ல சித்தி, உன்ன சித்தப்பா நல்லா பாத்துக்கும். அப்புறம் நீ ஜொல்லியா இருப்ப பாரு. அப்புறம் இந்த தர்ஷ் குட்டிய மறந்துருவ, அப்படி தான? அப்படிலா இல்ல குட்டி, நான் எனக்கு உங்க எல்லாரையும் மறக்க மாட்டேன்டா. என் உயிர் உள்ள வரை நீங்க தாண்டா எனக்கு எல்லாமே. உங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவண்டா செல்லம். அப்படி சொல்லிட்டு அழுதுரா. தர்ஷ். ஐயோ சித்தி. அமுரா அம்மா இங்க வா. பாட்டி, தாத்தா, அப்பா வாங்க இங்க. அஞ்சலி. டேய் என்னாடா பண்ண? சித்திய எதுக்கு அமுரா? தர்ஷ். அம்மா நான் ஒன்னும் பண்ணல. நீ எங்கள மறந்துருவலான்னு கேட்டே அழுதுட்டா சித்தி. சிவகாமி. இது போய் என் கண்ணு அழுமா? எனக்கு எங்கள மறக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் கண்ணு. அமுதா நீ அழுதா அம்மாவும் அழுதுருவே பாத்துக்கே. போங்க, நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டோன். உங்களுக்கு என் பிடிக்கலை, அதான் என்ன இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வக்கீங்க. போங்க எல்வனலாரும். சிதம்பரம். டேய் செல்லம், உன்னை எங்களுக்கு பிடிக்கலை அப்படி யாருடா சொன்னா? நீ நல்ல இருக்கணும் தானே இந்த கல்யாணம். முற்றுப்புள்ளி. அரவிந்த. மாமா சொல்லுறாங்கல கேளுமா எல்லாரும். நீ நல்லா இருக்கணும் தான நாங்க நினைப்போம். சிவகாமி. அழுதாடா கண்ணு? கண்ணீரை துடைத்து விட்டுட்டு. சரி சிவகாமி, நான் அழுகல. நீயும் அழுக்காத, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் சிரித்து விட்டோன், நீங்களும் சிரிங்க. சிதம்பரம். இது தான் என் பெண், என் செல்லம் அப்படின்னு முத்தம் கொடுக்காரு. 66. அஞ்சலி. அப்பா எனக்கு. உனக்கு இதுலாம் கிடையாது போ. நான் தான் எப்போதும் இவங்க செல்ல பெண், அப்படி தான். சிவகாமி. ஆமா என் செல்லம். அஞ்சலி. போங்க, நான் பேச மாட்டேன் உங்க கிட்ட. சிதம்பரம். நீங்க 2 பேரும் என் கண்ணு மாதிரி டா. அஞ்சலி. அப்பானா அப்பா தா. சிவகாமி. எல்லாரும் போய் தூங்குங்க. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆரோஹி மட்டும் நினைத்துக்கிட்ட படுத்து கிடக்கா. மறுநாள் என்னுடைய வாழ்க்கை மாற போகுது. நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமாய் இருக்கு. யாருன்னு தெரியாத ஒரு குடும்பத்தில் என் வீட்டு வந்துருவாங்க. அப்புறம் அது தான் என்னுடைய குடும்பம். அப்படி நினைத்து வாழ வேண்டும். இந்த பெண்ணுங்களுக்கு மட்டும் இந்த கடவுள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. பிறந்ததிலிருந்து இறப்பு வரை கஷ்டத்தா. எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே பழகிட்டோம். இதுல கூட சந்தோஷமா தாயிருக்கு. நமக்கு பிடித்தவர்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் போது நான் நல்லா இருக்கணும் அப்படி நினைத்து தான் அப்பா இதுலா பண்ணுறாங்க. அதானால் நம்ம எவ்வளவு கஷ்டப்படாலும் அப்பர் அம்மா கிட்ட சொல்ல கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு தூங்கி விட்டால் இந்த முடிவு தான் இவ வாழ்க்கை மாறப்போது அப்படிங்குறாத பேனை அவள் நினைக்கவில்லை. மறுநாள் எல்லாரும் திருநெல்வேலி இருந்து கிளம்பி சென்னை பயணிக்கிறார்கள். பிபியோ ஹீரோ சார் வீடு மொட்டை மாடியில். திவ்யா. டேய் அண்ணா எந்திருங்க, டயநாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு குடிச்சுட்டு இருக்கீங்க. இப்போம் 2 பேரும் எந்திக்கல், அப்பாவ கூப்பிட்டு விடுவேன். எந்திங்க டா. இல்ல இருங்க வரான். வருண். டேய் அர்ஜுன், அந்த குட்டி சாத்தான் போயிட்டு டாவா, இப்போம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிக்க போறான். அர்ஜுன். டேய் உனக்கு அவள பத்தி எனக்கு நல்ல தெரியும். அவ ஏதோ பண்ணப்போறா, எந்திரு பாத்துக்கே. பின் விளைவுகள் பல டா. வருண். அப்படிங்குறா, வா நம்ம எந்திப்போம். எங்க போய் இருப்பா இவ? அர்ஜுன். திவ்யாமா எங்க இருக்க? திவ்யா மேலே நின்னுக்கிட்டு அண்ணடைங்க பாருங்க. அர்ஜுன். எங்க டா இருக்க? திவ்யா. இங்க மேல் பாருங்க. அப்போது எதிர்பாராத நிலையில் கவின். மச்சா நான் வந்துட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் முன்னால் வந்து நிக்க. அப்போம் திவ்யா கரெக்டா வாளியில் இருந்த தண்ணியை கவின் மேல ஊத்திட்டா. களின் முழுவதும் நனைத்து விட்டான். வருண். இன்னக்கு தான் மச்சி நீ வந்துருக்க. நீ தான் உயிர் காக்கும் நண்பன். அப்படி